ஹே guys, வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத கிரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். இது வந்துட்டு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் ப்ரெசென்டபுளாக நீட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மேக்கப் எப்படி போடலாம் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, பேர் ஸ்கின் மோட் ஆன். என்னுடைய ஸ்கின் ப்ரெப்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க போகிறேன். க்ளீன் ஃப்ரெஷ் கேன்வஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய மேக்கப் அழகாக உட்காரதுக்கு மேக்கப்பும் கிடையாது, எந்த ஒரு ஸ்கின் கேராக இருந்தாலுமே சரி. ஸோ நான் வந்துட்டு ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது டெர்மகோட 2% நைசினமைடு ஆயிலி ஸ்கின் கிளென்சர். இதில் 2% நைசினமைடு, சிகா எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் சால்சிலிக் ஆசிட் இருக்குது. உங்களுடைய ஓப்பன் போர்ஸை டார்கெட் பண்ண போது, ஆக்னே பிரேக் அவுட்ஸ் இருந்தது நான் அதை சரி பண்ண போது, பிளாக் ஹெட்ஸையும் வந்து ஒர்க் பண்ண போது. உங்களுக்கு முக்கியமாக சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் அ மஸ்ட் ஹேவ். இவங்களதுலேயே 2% நைசினமைட் ஜென்டல் ஸ்கின் கிளென்சர் வச்சுருக்காங்க. இது ட்ரை ஸ்கின்னுக்காக இருக்கக்கூடியது. ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னாலுங்க யூஸ் பண்ணுறது. இதில் உங்களுக்கு சிகா எக்ஸ்ட்ராக்ட் 2% நைசினமைட் அண்ட் செரமைட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. உங்களுடைய முகத்தில் வந்துட்டு அந்த மாய்ஸ்சரை வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கு அண்ட் ட்ரைனஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ உங்களுடைய ஸ்கின் கன்சர்ன் என்னன்றதை பொறுத்து நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால நான் இந்த ஆயிலி ஸ்கின்னுக்காக இருக்கக்கூடிய இந்த ஆயிலி ஸ்கின் கிளென்சர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்னுடைய ஒரு ஃபேவரட் கிளென்சராக இருந்துகிட்ருக்கு. ஏன்னா ரொம்ப மைல்டாக இருக்குது, சூதிங்காக இருக்குது, அழகாக என்னுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த ஆயிலினஸ், டர்ட், கங்க் எல்லாத்தையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணுது, ஃப்ரெஷ் ஆகுது, என்னுடைய ஸ்கின்னை ட்ரை பண்ணாமல். அடுத்தது மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெர்மகோவோட 4% செரமைட் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஸ்கின்னோட பேரியரை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது. இதில் 4% செரமைட் காம்ப்ளெக்ஸ், 2% நைசினமைட் அண்ட் ஆக்சிலைன்ஸ் இருக்குது. ஸோ இது டெர்மடாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் 24 மணி நேரம் உங்களுடைய ஸ்கின்னை வந்துட்டு ஸ்கின்ல மாய்ஸ்சரைஸ் பண்ண போகுது. இது செம்ம க்ரீமியாக வெரி மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. 24 மணி நேரம் உங்கள் ஸ்கின்ல மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்க போகுது. செரமைட் இருக்குது, இது உங்கள் ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது ஸ்கின் பேரியரை. நைசினமைட் உங்களுக்கு அந்த செரமைட் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ண போகுது. உங்கள் ஸ்கின் ஆக்சிஜனேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. செம்ம லைட் வெயிட் அண்ட் நான் கிரீஸியாகவும் இருக்குது. இது டெர்மடாலஜிக்கலி அப்ரூவ்டும் கூட. மார்னிங் அண்ட் நைட் டைம் ரெண்டு வேலையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஐ எம் ரியலி லைக்கிங் திஸ் மாய்ஸ்சரைசர். எனக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரியான மைல்ட் ப்ளஸ் எஃபெக்டிவாக வேலை செய்கிற மாதிரியான மாய்ஸ்சரைசர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த விதத்தில் இது வந்துட்டு டெஃபினட்டாக லிஸ்ட்குள்ளே வந்திருக்கு, லைக் ரெகுலராக பேக் டு பேக் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இவங்களுடைய இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான், ஐகான், ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணும்போது, ப்ளேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ஆஃபர் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற ஆர்டர் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இது டெர்மகோ பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் கூட டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. 10,000க்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யங் சயின்டிஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம்னா நம்ம சார்பாக பண்ணுற ஒரு குட்டி கான்ட்ரிபியூஷன் மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடுங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சன்ஸ்க்ரீனும் போட்டு என்னுடைய ஸ்கின்னை வந்துட்டு அழகாக நான் ப்ரெப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மேக்கப்புக்குள்ளே போய்க்கலாம். ப்ரைமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ப்ரைமர் அப்படின்றது தான் நம்மளுடைய முகத்தில் அந்த மேக்கப் வந்துட்டு லாங் லாஸ்டிங்காகவும் அழகாக உட்காரதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. நான் ஸ்கின் கேர் ஒழுங்காக பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப சாஃப்டாக ப்ரைமரை என்னோடய ஸ்கின்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கன்சீலர் கொஞ்சமாக. இந்த கன்சீலரில் வந்து பார்த்தீங்கன்னா இது கேமல் ஃப்ரம் நெக்ஸ். இதில் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஆரஞ்ச் டோன் வந்து இருக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு இந்த வாயை சுற்றி இருக்க பிக்மெண்டட் ஏரியா வந்துட்டு ஒரு ஆரஞ்ச் கன்சீலர் போட்டு சரி பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அண்ட் ஆல்சோ இது வெரி மினிமம் அமௌண்ட் கோஸ் அ லாங் வே. ஸோ கொஞ்சமாக எடுத்து வாயை சுற்றி கண்ணுக்கு கீழே அப்புறம் நெத்தியில் மட்டும் போட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு என்னுடைய ஸ்கின்னை வந்துட்டு ஒரு 70% ஈவன் டோன் ஆக்குறேன். நேச்சுரலான அந்த ஃப்ளாஸு அண்ட் டிஸ்கலரேஷன் தெரியணும் எனக்கு. ஏன்னா நான் ஃபுல்லாக மூடி ஃபுல் கவரேஜ் லுக் வந்து பண்ண போகிறது கிடையாது. அண்டர் ஏரியாவை பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு அந்த இன்ஃபாலபிளோட கன்சீலர் இருக்குல்ல, அது ரொம்ப கொஞ்சமாக எடுத்துட்டு கையாலே பிளெண்ட் பண்ணுறேன். கையால் பிளெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அழகாக ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். அகைன் நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் லைக் நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கணும் அப்படின்றதுனால என்னோட கை வச்சே பிளெண்ட் பண்ணுறேன். இது அழகாக என்னுடைய ஸ்கின்ல வந்துட்டு அந்த ப்ராடக்டை ஸ்ப்ரெட்டும் பண்ணும், கண்ட்ரோலும் இருக்கும். எக்ஸஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேட்சியாக இருக்கும், பட் வெயிட். அடுத்து நம்ம பவுடர் போடும்போது இதை சரி பண்ணிக்கலாம். அடுத்தது பவுடர் அதே மாதிரி அண்டர் ஏரியாவை செட் பண்ண போகிறோம். ரொம்ப டால் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ஃபோட்டோவில் அப்படியே ஷைனியாக இருக்கும். ஸோ அதனால் மேட் பேஸ் கொடுத்துக்கிறேன். ஒரு காம்பேக்ட் NC45 வச்சு என்னுடைய அண்டர் ஏரியா, நெத்தி, மூக்கு, வாய் சுற்றி இருக்க ஏரியாலாம் வந்துட்டு நான் இந்த
லைட்டர் ஷேடை வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் அந்த எட்ஜஸை வந்துட்டு அழகாக என்னுடைய ஸ்கின்னோட மீதி ஏரியாஸ்க்கு நான் பிளெண்ட் ஆக்கி ரொம்ப என்ன சொல்கிறது தனியாக பேட்சியாக இல்லாத மாதிரி பார்க்குறேன் அந்த எட்ஜஸ். ஓகேவா, நல்லா ப்ராப்பராக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ப்ரான்சர் வெரி இம்பார்ட்டன்ட். என்னுடைய அந்த ஃபேஸோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸ், கண்ணத்தோட சைட்ஸ் அங்கெல்லாம் நேச்சுரலாகவே எனக்கு வந்துட்டு அகைன் எனக்கு அந்த டேன் மார்க்ஸ், ஷேடோஸ் அதெல்லாம் இருந்ததா, அப்புறம் வார்ம்த்னஸும் நிறைய இருந்ததா. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரதுக்காக இதை திருப்பி நான் இதை பண்ணிக்கிறேன். என் லிப்ஸில் ஆல்ரெடி நான் லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன், நோ ரூல்ஸ் ஃப்ரம் மசாபா தான் போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு ப்ரௌன் லிப் லைனர் மட்டும் வச்சு ரொம்ப லைட்டாக நான் வந்துட்டு லைன் பண்ணி டிஃபைன் பண்ணிக்கிறேன், கை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அகைன் என்னோட லிப்ஸ் நேச்சுரல் கலர் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு கலர், இதுவே போதுமானது. ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நீட்டாக ப்ரெசன்டபுளாக இருக்கணும், ப்ளஸ் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பெருசாக வந்துட்டு என்னுடைய கண்ணுக்கெல்லாம் வேலை எதுவும் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலை. லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், அது ரொம்ப சட்டிலாக ஒரு நியூட் கலர், ஆல்ரெடி போட்டதோட அந்த டிண்ட் மட்டும் இருந்தது, ஜஸ்ட் டிஃபைன் பண்ணுறதுக்கு மட்டும் லிப் லைனர் போட்டேன் நான் சொன்ன மாதிரி. ஸோ எவ்வளோக்கு அவ்வளோ நேச்சுரலாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நேச்சுரலாக வச்சுக்கிட்டேன். எப்படியும் டேன் ஆனாலே என் மூஞ்சி தான் இருக்க போகுது. என்னுடைய அண்டர் ஏரியா மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்க போகிறது கிடையாது, பட் ஸ்டில் ஃபோட்டோஸில் எனக்கு வந்து பார்க்க ப்ரெசன்டபுளாக நீட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நான் ஒரு சிலரோட இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஃபோட்டோஸ் ஆர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ப்ரொஃபஷனல் யூஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லை சும்மானாலும் சரி எடுக்கிறதுக்கு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மினிமல் மேக்கப்பே வந்துட்டு அல்ட்ரா கிளாம் மாதிரி இருக்கும். அவங்களுடைய பிஃபோர் அண்ட் ஆஃப்டரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எனக்கு வந்து கொஞ்சோண்டு ஆத்தென்டிக்காக ஓகே இதுதான் இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி மூஞ்சி தெரியணுன்ற மாதிரி நான் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த ஒரு விதத்தில் உருவானது தான் இது. ஒரு மெயின் ட்ரிக் என்னென்னா, முடியை மட்டும் அழகாக நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணுங்கள். அது பண்ணிங்கனாலே இட்ஸ் கோயிங் டு பி ஃபைன். ஒரு 60% ஆஃப் த ஜாப் இஸ் டன் அங்கவே. ஸோ அது ஒன்று நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு காமெண்ட் செக்ஷனையும் தெரியப்படுத்திக்கோங்க. நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.